அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லப்படுகிற 2026 அனைவரும் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு வருடங்கள் வருகிற பொழுதும் பலரும் தங்களுக்கு தாங்களே பல்வேறு விதமான தான் சாதிக்க வேண்டிய தனக்குள்ளாக தான் எண்ணி வைத்திருக்கிற செயல்பாடுகளை எல்லாம் வெளியே மனிதரிடத்தில் சொல்ல ஆரம்பிப்பார். சில மனிதரிடத்தில் சில பண்புகள் உண்டு. ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா திங்கக்கிழமை வரட்டும் பாய், 1ஆம் தேதி வரட்டுமே, இந்த ஞாயிறு போய் அடுத்த வாரத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடரிடுவோம் என்று தான் நன்மை செய்வதற்காக அவர் எடுத்துக்கொள்கிற நாட்கள் ஏதோ புதிதாக அதில்தான் புனிதம் இருப்பதை போன்றும், மற்ற நாட்களில் அதை செய்ய வேண்டாம் என்றும், அப்படி செய்தால்தான் தனக்குத்தானே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதை போன்றும் மனிதன் காலத்திற்கு நாளுக்கு நாள் ஒரு அமலை செய்வதற்கு தள்ளி போடுவதற்கு சாக்கு போக்குகளை சொல்கிறான். 2026 வரட்டுமே, நல்லா படித்து நான் இன்ஷா அல்லாஹ் வர்ற எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன். 2026 என் பிஸ்னஸை நீங்கள் பாருங்கள், அப்போ டெவலப் ஆகிறது தான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து நீங்கள் 2027 வருவீங்க, அடுத்து இன்னொரு கம்பெனியை டெவலப் பண்ணிடுவேன். இப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய இலக்குகள் இருக்கலாம். இன்னும் சில பேர் காலம் கடந்து செல்லுகிறதே, வயசு 40 ஆயிருச்சு, வயசு 50 ஆயிருச்சு, வெள்ள முடியெல்லாம் தட்டிருச்சேன், காலம் போகிற வேகத்தை பார்த்தாங்க, இறைவன் புறத்திலிருந்து அழைப்பு வந்து விடும் போலையே என்றெல்லாம் அச்சப்பட்ட சில நபர்களும் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த காலம் குறித்து திருமறை குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அடியார் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் நீங்கள் சற்று சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், யார் நஷ்டத்தில் இல்லை என்பதை அடுத்த வசனங்கள் உங்களுக்கு தெளிவாய் எடுத்து பேசுகிறது. யார் நம்பிக்கையோடு நல்லறங்கள் செய்வார்களோ அவர்கள் அந்த நஷ்டவாளிகளின் பட்டியலில் இல்லை. காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். யார் நஷ்டத்தில் இல்லை தெரியுமா? யார் அல்லாஹ்வை நம்பி நல்லமல்களை செய்து தங்களுடைய வாழ்க்கையை கடத்துவார்களோ அவர்கள் நஷ்டத்தில் இல்லை என்று அல்லாஹ் அவர்களை விலக்கி வைக்கிறான். இன்னும் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவிலே இஸ்லாம் எனும் அற்புதமான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் அப்படித்தான் சொல்லித் தருகிறான். சூரத்துல் அனாம் 125வது வசனத்தை நீங்கள் நேரம் இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள். ஃபமை யுரிதில்லாஹ், அல்லாஹ் யாருக்கு ஐயஹ்தியஹு நேர்வழி காட்ட விரும்புகிறானோ யஷ்ரஹு சத்ரஹு லில் இஸ்லாம், அந்த அடியாருக்குத்தான் அல்லாஹ் இஸ்லாத்திலே அவருடைய உள்ளத்தை விரிவடைய செய்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அல்லாஹ் யாரை வழிகேட்டிலே விட்டுவிட விரும்புகிறானோ அவர்களை அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டு விடுகிறான். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இஸ்லாம். இன்றைக்கு நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். சத்திய கொள்கையை ஏற்று ஏகத்துவத்திலே பயணித்து மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்த பல பேர் இன்றைக்கு இஸ்லாத்தில் இல்லை. இது இன்றைக்குள்ள நிலவரம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் பெரும் பெரும் அத்தியாயங்களாக எது பேசப்பட்டதோ எது சொல்லப்பட்டதோ அப்பேற்பட்ட அத்தியாயங்களை மனனம் செய்த சஹாபி கூட இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனார் என்ற செய்தியை பார்க்கிறோம்.
அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய அற்புதம் இஸ்லாம். மற்றவர்களுக்கு செய்யாத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறான். அதிலும் ஏகத்துவம் எனும் இந்த ஜோதியிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே நாம் ஏறாத தர்காக்கள் இல்லை, நாம் கொண்டாடாத உருஸ் கந்தூரி விழாக்கள் இல்லை, நாம் அணியாத தகடுதாயத்துக்கள் இல்லை, நாம் மாட்டி வைக்காத தர்காக்களின் புகைப்படங்கள் இல்லை. அல்லாஹ் அதையெல்லாம் விட்டு இன்றைக்கு நமக்கு நேர்வழியை தந்து நம்மை தேர்ந்தெடுத்து இந்த சத்திய மார்க்கத்திலே கொண்டு வந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் செய்திருக்கிற அருள். இப்படி அருள் பெற்ற மார்க்கத்திலே அல்லாஹ்வின் நாட்டத்தினால் நான் இருக்கிறேனே, அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை நான் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் பிறப்பிலிருந்து இஸ்லாமியர்கள், அப்படித்தானே? தலைமுறை தலைமுறையாய் பரம்பரை பரம்பரையாய் இஸ்லாத்திலே பயணிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம், அப்படித்தானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் ஏதோ பிறப்பில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, நம்மை போன்று அல்ல. வாப்பா முஸ்லிமே, வாப்பாவோட வாப்பா முஸ்லிமே, அப்படியே அவர் தலைமுறையாய் இஸ்லாத்திற்கு வந்தார் என்று இல்லை. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில், அடி உதைகளுக்கு மத்தியில் இந்த சத்திய கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பயன்படுத்தி கொண்ட அவர்களுக்குரிய அந்த வாய்ப்புகளை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களை சிறப்பித்து பேசிவிட்டான். அல்லாஹ் அந்த சஹாபா பெருமக்களை பொருந்தி கொண்டானாம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். ஏன், என்ன காரணம்? அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை கனக்கச்சிதமாய் பயன்படுத்தி கொண்டார்கள். ஒற்றை உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்று வந்த எல்லா சஹாபாக்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்று வந்த 7 அம்மார், சுமையா, இன்னும் இது போன்ற சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லா நபர்களையும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டு. கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடியார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே இருந்து பள்ளிவாசலில் மக்களுக்கு தொழுகைக்கான அழைப்பு பாங்கு சொல்லி, நபிகளாருக்கு பின்னால் நின்று இக்காமத்து சொல்லி, எல்லா வக்து தொழுகையும் நபிகளாரோடே தொழுத ஒரு தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஆளு. இஸ்லாத்தை அவர் எவ்வாறு எடுத்துக்கொண்டார், இஸ்லாத்திலே அவர் இருக்கிற பொழுது தனக்கான ஆயுட்காலத்தை இஸ்லாத்தில் எப்படி கழித்தார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், பிலாலே, சுவனத்திலே உங்களது காலடி ஓசையை நான் கேட்டேன். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வோடே தொழுகிற ஆளு, ரசூலுல்லாஹ்வோடே நின்று இக்காமத்து சொல்ற ஆளு, மார்க்க உபதேசங்களை நபிகளாரோடே கேட்டு தெரிந்து கொள்கிற நபர். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சொர்க்கத்தில் உங்க காலடி சப்தத்தை கேட்டேனே, அப்படி என்ன நீங்க செஞ்சிட்டீங்க? இஸ்லாத்தில் இணைந்ததற்கு பின்னால் நீங்கள் செய்த சிறந்த அமல் என்ன? அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒளு செய்தால் 2 ரக்காத்துக்கள் தொழாமல் இருக்க மாட்டேன். ஒளு செய்வேன், அதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழுதுருவேன். கடமையான தொழுகை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. கடமையான தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கவில்லை. நீங்கள் செய்து சிறப்பான அமல்தான் உங்களை சுவனத்திற்கு செல்ல வைத்தது என்றால் அந்த அமல் என்ன? புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஆளு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து மார்க்கத்தை கேட்டு கேட்டு கற்றுக்கொண்ட நபர், இஸ்லாத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், வேற ஒன்றும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை வாழ்க்கையில் கடைபிடித்தார், அல்லாஹ்விடத்திலே ஜன்னத்தை பெற்றுக் கொண்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவர் வாழ்ந்த காலம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட வெறும் 3 ஆண்டுகள். கைபரின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளாரோடு ஏறத்தாழ வெறும் 3 ஆண்டுகள் வாழ்கிறார். வெறும் 3 வருஷம், 1000 சொச்ச நாட்கள், அவ்வளவுதான். ஆனால் அவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்பதை நீங்கள் ஹதீஸ் கரந்தங்களை புரட்டுகிற போது தெரிந்து கொள்வீர்கள். எவ்வளவு செய்தி! புகாரி, முஸ்லிம், அபுதாவுது, சுனன், நசாயி என்று எந்த செய்தி கரந்தத்தை நீங்கள் திருப்பினாலும், எந்த ஹதீஸ் புத்தகத்தை நீங்கள் எடுத்து படித்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பை பார்க்காமல் கடக்க மாட்டீர்கள். இவ்வளவு செய்தி உண்டு. நபிகளாரோடு இருந்து கேட்டு 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 மனனம் செய்து பின்னால் வந்த தன்னுடைய தோழர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தார். மார்க்கத்தை பரப்பினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நபிகளாரோடு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் அவர் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்று பாருங்கள். தனக்குத்தானே ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு, அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த மார்க்கத்திலே நான் ஒரு சிறப்பை ஏற்படுத்திக் கொள்வேன். அல்லாஹ் கொடுத்திருக்கிற சான்ஸ் அல்லாஹ் வேற யாருக்கும் கொடுக்கல. எங்க அத்தா அம்மாவுக்கு கொடுக்கல, என் உறவினர்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு அவங்க சிற்கில் இருக்கிறாங்க. நிறைய பேர் குடும்பத்தார் அப்படித்தான். எவ்வளவோ பேசியாச்சு, எடுத்து காட்டாத ஆதாரங்கள் இல்லை, எடுத்து போடாத அல்லாஹ்வுடைய கண்டனங்கள் இல்லை, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்னுடைய முன்னோர் எதை சொன்னாரோ அதுதான் நான் இருப்பேன். இன்னைக்கு மீட்க முடியலையே. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்காத வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறான், என் குடும்பத்தாருக்கு தந்திருக்கிறான். அதன் மூலம் நான் எவ்வாறு என்னை நானே சிறப்புப்படுத்திக் கொள்வது என்று யோசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதரல்லாஹு இலா இம்ரயின் அஹ்ர அஜ்லஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு 60 வயதை அடைகிற வரைக்கும் துனியாவினுடைய வாழ்க்கையை கொடுப்பானாம். தள்ளி போடுகிறான். எல்லாத்துக்கும் இல்லை, யாருக்கெல்லாம் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறானோ 60 வயது வரைக்கும் யாரெல்லாம் வாய்ப்பு பெற்றார்களோ அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் எந்த சாக்கு போக்குகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம ஆட்கள் 60 வந்துட்டாலே போனஸ் பேசிக்கிறாங்க. அல்லாஹ் போனஸை கொடுத்துட்டாங்க. 62ன்னா சொல்லவே தேவையில்லை, போனஸில் போய்கிட்டு இருக்குது. என்னைக்கு அல்லாஹ் கூப்பிடுறானோ போயிட வேண்டியது தான். சரி, அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து எந்த சாக்கு போக்குகளையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏன்? சிலருக்கு அல்லாஹ் இளமை பருவத்தில் மரணத்தை கொடுக்கலாம், சிலருக்கு அல்லாஹ் குழந்தை பருவத்தில் மரணத்தை கொடுக்கலாம். 60 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன், கிட்டத்தட்ட 2 தலைமுறையை பார்த்துட்டேன். உனக்கு எந்த சான்ஸும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நகர்ந்துரு. உலகத்தில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாய். விவரம் தெரிஞ்சது ஏறத்தாழ ஒரு 45 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்ப. விவரம் தெரிஞ்சு 45 வருஷம் என்ன செஞ்ச எடுத்து வை. தொழுகை என்ன எடுத்து வை, செய்த இபாதத்துகள் என்ன எடுத்து வை. அல்லாஹ் கேட்பானே. காலம் செல்ல 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 வயதுகள் கூடுகிறதே. நாட்களை எண்ணி பாருங்கள். 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், செஞ்ச அமல் என்ன? 50 வந்துருச்சு, அமல் என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி விட்டீர்களா? அல்லாஹ் கேட்பானே. இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அலட்சியமாய், அல்லாஹ்வுடைய நாளைய மறுமை சந்திப்பை நம்பாதவர்களாய். திருமறை குர்ஆனுடைய ஒற்றை வசனம் நமக்கு அச்சுறுத்துகிறது. சூரத்துல் ஹஜ்ஜிலே நீங்கள் 2வது வசனத்தை புரட்டி பாருங்கள். யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த நாளைய மறுமை நாள் கொடூரம் நிறைந்த
கடுமையான நாள் என்பதை பயந்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட நாளில் என் ரப்பை நான் சந்திக்க போகிறேன். இந்த துனியாவிலே எனக்கு ஒரு பம்பர் பரிசு என்றால் ஓடி திரிகிறோம். கடையில் ஆஃபர் போட்டான்னு வைங்க, கூட்டத்தை பார்க்கணும். சுபானல்லாஹ், அவ்வளவு மக்கள், பெரும்பாலும் நம்ம மக்கள் அதில் நிற்பாங்க. விட்டுறக்கூடாது. இல்லை, ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 2 ஃப்ரீ, 1 வாங்கினா 3 ஃப்ரீ. கடைக்காரன் செத்துருவான். அதோட கடை இழுத்து மூடுற அளவுக்கு வந்துடுவான். ஏன்? வரிசையில் கட்டி நிற்க வேண்டியது. 10 மணிக்கு கடை அடைக்கணும். எல்லாம் போங்கடா வெளியே, பொருளைத்தான் போகிறோம். உனையார் ஆஃபர் போட சொன்னாங்க. துனியாவிலே தனக்கு தேவையான ஒரு பொருளிலே சிறப்பு ஆஃபர்கள் போடப்பட்டு அதற்கான வாய்ப்புகள் குறுகிய காலம் என்று சொல்லப்பட்டால் வெறும் 10 நாள் தான், 5 நாள் தான். எப்படி வேகமாய் ஓடுகிறோம்! அல்லாஹ் கொடுத்திருக்கிற நாட்கள் எத்தனை என்று தெரியாது. இன்றா நாளையா சந்தேகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஓடணும், வேகம் எப்படி இருக்கணும், எக்ஸ்பிரி டேட் எப்பன்னு தெரியல. அல்லாஹ் அதை நமக்கு அறிவித்து கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் உங்களிடத்தில் மலக்கு வருவார், கைப்பற்றி விட்டு செல்வார். துனியாவுடைய காலம் முடிந்து போகும். யோசித்து பாருங்கள். இந்த வருடத்திலே ஏறத்தாழ ஒரு 52 ஜும்மாக்களை கடந்து வந்திருக்கிறோம். 1000 சொச்ச ஐவேளை தொழுகைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு 1300க்கு நெருக்கமான வக்து தொழுகைகள் கடந்து விட்டது. எல்லாம் தொழுதாச்சா? ஒரு வக்த கூட விடலையா? 30 நோம்பு பிடிச்சாச்சான்? விட்ட நோம்பை எடுத்து வச்சாச்சான்? அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடன் இல்லையாது? எத்தனை போச்சு! எவ்வளவு அமல்களை விட்டு விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருந்தும் நாம் அலட்சியமாய் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தன்னை விட்டும் தவறி போகிறது என்று தெரிந்து சஹாபா பெருமக்கள் தங்களுடைய உள்ளத்திலே பட்ட கவலை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் படம் பிடித்து காட்டுகிறான். சூரத்து தௌபா 92வது வசனத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். வலா அலல்லதீன இதாமா அத்தௌகலி தஹ்மிலஹும், நபியே, உம்மிடத்திலே சுமந்து செல்வதற்கு வாகனம் கேட்டு ஒரு கூட்டத்தார் வந்தார்கள். குல்தலா அஜீதுமா ஹமீலுக்கும் அலை, உங்களை சுமந்து செல்வதற்கு நம்மிடத்தில் வாகனம் இல்லை சொன்னீங்களா? ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே எங்களை போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போங்கங்கிறாங்க. வாகனம் இல்லை என்றீர்கள், வண்டி இல்லை, வண்டி பத்தல, அந்த நீங்க எல்லாம் திரும்பி போயிருங்க. இந்த இடத்துல நம்மளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நாம் தகுதியானவர்களே இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அடுத்த வசனத்தில் தொடர்கிறான். அவர்கள் எப்படி திரும்பி சென்றார்கள்? தவல்லவ் அயூனுஹும் மினத் தஃப்லி ஹஸனான், கவலைப்பட்டவர்களாய், மனமுடைந்தவர்களாய், கண்ணீர் வடித்தவர்களாய் திரும்பி சென்றார்கள் என்று அல்லாஹ் அந்த தோழர்களின் வரலாற்றை எடுத்து காட்டுகிறான். பக்கத்தில் போயாச்சு, வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு, அம்மா போர்க்களத்துக்கு போகிறேன், ஒன்று ஆள் வருவேன், இல்லை உடம்பு வரும், அப்புறம் பார்ப்போம், ஒருவேளை மௌத்தா போயிட்டா சொர்க்கம். எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. ஆர்வத்தோடு வந்த தோழர்களுக்கு வாய்ப்பு தவறி போகிறது. இல்லை இல்லை, உங்களுக்கு அதுக்கான சான்ஸ் இல்லை. நம்மளா இருந்தால் என்னங்க பண்ணியிருப்போம்? நடந்த யதார்த்தத்தை சொல்லவா? ஆர்ப்பாட்ட களத்திற்கு, போராட்ட களத்திற்கு வாகனம் ஏற்பாடு செய்வோம், வண்டியெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். நம்ம ஆட்க பொதுவாகவே 4:30 5 மணிக்கு தான் வருவாங்க. 5னா 5:30க்கு வர்றது, வண்டி போயிடும். இங்கே ஒரு ஆள் நின்று எல்லாத்தையும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கூட்டம் பெருசாக வருவாங்க. என்ன வண்டியெல்லாம் காணோம்? வண்டி போயிருச்சேங்க, அடுத்த தடவை வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வேலையை பார்த்தீங்க, வீட்டில் எல்லா வேலையும் போட்டு வந்திருக்கிறேன்,
சரிவா இன்ஷால்லா அடுத்து கூப்பிடுங்க ஏதா இருந்தா, இவ்வளவுதான். ரியாக்ஷன் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு வாய்ப்பு என்னை விட்டும் தவறி போகிறது என்றால் எப்படி இருக்கணும்? போர்க்களத்திலே தொழ வேண்டும், போர்க்களத்திற்கு சென்று போர் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் தொழுகை, முன்னால் பின்னால் அச்ச நேர தொழுகை. அந்த நேரத்திலும் கூட தொழுகை தன்னை விட்டு தவறி போகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக விமர்சித்து எதிரியை கோபப்படுகிறான். பாதியலான், உங்களால ஒருவேளை தொழுக போச்சேன், இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் போச்சேன். யோசித்து பாருங்கள், எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டு, எல்லா உறுப்புகளையும் என் ரப்புல் ஆலமீன் எனக்கு சீராக்கி கொடுத்திருக்கிறான். ஆனால் நான் எப்படி இந்த துனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளிலே நான் எனக்கு என்ன சிறப்பை ஏற்படுத்த போகிறேன்? யோசித்து பாருங்கள். உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே வெறுமனே உங்களுடைய நண்பர் மட்டுமல்ல, உங்களுடைய உறவினர் மட்டுமல்ல, உங்களுடைய ஆகிரத்துக்கான போட்டியாளரும் கூட. உங்க பக்கத்தில் முன்னாடி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரே, சாதாரண ஆளா நினைக்காதீங்க. உங்களுடைய போட்டியாளர் அவர். நாளர் ஆகிரத்திலே அல்லாஹ் போட்டியாளர்களின் பட்டியலை வெளியிடுவான். பக்கத்தில் வந்ததும் மேலே போயிருப்பார், பின்னாடி உட்கார்ந்துருந்தாரே லிஸ்டில் மேலே இருப்பாரு, நம்ம கீழே தான் இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் சரியாக துனியாவில் பயன்படுத்தாவிட்டால் நாளை மறுமை நாளிலும் மன்னரை வாழ்க்கையிலும் எனக்கு கை சேதம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி வரும் நாட்களிலே அல்லாஹ் எனக்கு வைத்திருக்கிற வாழ்நாள் எத்தனை என்று தெரியாது, எப்போதும் இருக்கலாம். அதற்கு முன்னால் நான் செய்து வருகிற தவறை, பாவத்தை விட்டு விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த வருஷம் வந்தால் தான் பாவத்தை விடுவேன், குடிபோதையை விட்டுருங்க, அடுத்த வருஷத்துல விட்டுருவேன். 1ஆம் தேதியே குடிச்சிருவாரு, என்னங்க இன்னையோட முடிஞ்சிருச்சு. குடி போதையிலும் ஆட்டம் பாட்டத்திலும் கொண்டாட்டங்களிலும் ஒரு வருடத்தை துவங்குவதன் மூலம் அந்த வருடம் எப்படி உருப்படும்? அவன் எப்படி நல்லா இருப்பாங்க? இப்படியே வாய் வார்த்தையிலே எத்தனை வருடத்தை கழித்து விட்டான். பல பேர் அப்படித்தான் உண்டு. அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு அது அல்ல. காலங்களை தள்ளி போடுவது சரியல்ல. தற்போது இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே அமல்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சி மறுமை நாளை பயந்து, காலம் இவ்வளவு வேகமாய் ஓடுகிறதே, மறுமை நாளுக்கான அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மாதம் ஜுமாவை போன்றும் மாறும் என்றார்கள். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்றும், ஒரு மாதம் ஒரு ஜும்மாவை போன்றும், ஒரு வாரம் ஒரு நாளை போன்றும் மாறும் என்றார்கள். இன்னைக்கு அப்படித்தான் நிலவரம் நடக்குது. இப்போத்தான் நாங்கள் ஜும்மாவுக்கு வந்தோம், அதுக்குள்ள ஜும்மா வந்த மாதிரி இருக்கு. இப்போத்தானே 1ஆம் தேதி வாடகை கொடுத்தோம், அதுக்குள்ள 1ஆம் தேதியா? யோசிக்கிறோமே. நாட்கள் வேக வேகமாய் செல்ல செல்ல நீங்கள் ஆகிரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி நன்மைகளை அதிகம் செய்து அல்லாஹ்வுடைய சுவனத்திலே உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறுகிற வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.